ஒன்று, எப்படி இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இவ்வளோ சரியாக எங்கேயுமே இந்த ஒரு வருட காலத்தில், இந்த 2 வருட காலமே எடுத்துமே மொத்தமாக, இல்லை நான் முக்கியமாக சொல்கிறது கடந்த ஒரு 8-9 மாதங்களில் பல இடையூறுகள். நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் வந்துட்டு போகக்கூடாது, வரக்கூடாது, நீங்கள் இந்த ஊரில் சந்திக்கக்கூடாது, எவ்வளவோ இடையூறுகள் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று நடக்குது. கரூர் சம்பவம் மிகப்பெரிய ஒரு அடி, அதையும் தாண்டி எந்திரிச்சு வந்துட்டீங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா எங்கன்னு நான் திரும்பி பார்க்கறோம். ஏன்னா அப்படி நடந்துச்சுன்னா ஒரு கட்சியை அப்படியே அடிச்சு படுகு போட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த துயரம் என்பது இந்த நிமிடம் வரை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இறந்து போன அந்த 41 பேரும் எங்களுடைய குடும்ப உறவுகள், எங்க தலைவனை பார்ப்பதற்காக வந்தவர்கள், எங்க கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சதி நடந்திருக்கு. அதனுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உண்மை குற்றவாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவாங்க, சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். தலைவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், ஒரு நிகழ்கால எம்ஜிஆர் போன்று இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மக்களை பார்க்க வருகின்ற பொழுது மக்கள் அவரை பார்ப்பதற்கு வருவாங்க. ஆனால் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. ஏன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் தான் எல்லோருக்குமான மக்கள். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு யார்? தமிழ்நாட்டு மக்கள் தானே மக்கள். அப்போ அந்த மக்கள் நமக்கான மக்கள். இப்போ மக்கள் கூட்டமாக வராங்கன்னா அதை நம்ம ஒழுங்குபடுத்துவோம், சரிப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இந்த அரசுக்கு இருந்திருந்தா அங்கே அவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்குமா? 41 பேர் இறந்துருப்பாங்களா? அந்த 41 பேர் இறப்பில் மிகப்பெரிய மர்மம் இருக்குது. அந்த மர்மம் மிக விரைவில் வெளியில் வரும். உண்மை குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க. இந்த நிமிடம் வரை தலைவருக்கும் சரி, எங்கள் கட்சியை சார்ந்த எல்லோருக்குமே அந்த துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வரவே முடியல. வேறு வழி இல்லையே. இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் சில இதை நம்ம தாண்டி தான் வந்தாகணும். அதையும் வந்து நாங்கள் ஒரு பெரும் துயரத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தாண்டி வந்து இந்த தீய சக்தியை வீழ்த்தணும் என்கின்ற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் இருக்கிறோம்.